ஹாய்டா மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுன்னு சொல்கிறத விட இன்றைக்கி ஒரு கொலாபரேஷன் நடக்க போகுது. அதனால் எல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு கொலாபரேஷன். ஸோ பட்டர்ஃப்ளை ஃபிக்ஸோட ஒரு கொலாபரேஷன் போட போகிறோம். விமின் குக் எஃப்எஃப் தான். யாரும் ஜேகேக்கு அதிகமாக இது கொடுக்கணும், ஜிமினுக்கு அதிகமாக சீன் கொடுங்கலாம் கேட்கக்கூடாது. நம்மளுக்கு 3 பேருமே ஈக்குவல் தான். சொல்லப்போனால் 7 பேருமே ஈக்குவல் தான். அடுத்து ஹியூமன்ஸ்க்கும் அடுத்து ஒரு பிளான் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது ஒழுங்காக கிழிப்போன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு வந்திருக்கோம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ டைரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரி நேம் பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் டார்லிங். ஷார்ட் ஃபார்மில் டிடின்னு கூப்பிட்டாலும் ஓகே தான். ஸோ வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இன்ட்ரடக்ஷன் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக நம்ம ஷோக்குள்ளே தான் போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பிளாக் டார்க் ரூம். அந்த ரூம் ஃபுல்லாக கேண்டில் லைட்ஸோட அந்த லைட் மட்டும் தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை. அங்கே ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பயந்துகிட்டே உள்ளே வராரு. சார் அது இப்போ புது மேயர் அறிவிச்சிருக்காங்களாம். அவங்க முன்னாடி மாதிரி இருந்தவங்க மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம கோல்டு மைன் மேலே வேறு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. அதான் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பயந்துகிட்டே சொல்கிறாரு. அப்போது அங்கே ஆப்போசிட்டில் ஒரு மேன் பேக் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்காரு. பார்க்கவே பாடி அவ்வளோ பாடி பில்டர் மாதிரி இருக்கார். கை பார்த்தாலே கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்கும் போல், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேன். அவர் லைட்டாக ஒரு ஸ்மெக் பண்ணிவிட்டு பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. அதோடு அந்தோட பிளாக் அவுட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு 2 பொண்ணுங்க ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப டென்ஸ்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலடி, ரொம்ப பயமாக இருக்குது. இது நான் தான் பண்ணணுமா? நீ போய் பேச அப்பா கிட்ட. பார்த்துக்கலாம் வாடி, சும்மா கிவிட்டிய ட்ரைனை கொடுத்து பார்ப்போம். என்னை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறதுல உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் தெரியுதுடி. நான் அப்படியே அப்பா கிட்ட பேச முடியாமல் தரணிட்டு இருக்கும்போது உன் மூஞ்சில் ஒரு ஆனந்தம் தெரியுமே, அப்போ இருக்குண்டி எனக்கு. இந்த கரடி மூஞ்சிக்கு எவ்வளவோ ஆனந்தம்னு பார்த்துக்கிறேன்டி. ஏய் ரொம்ப புலம்பாது என்ன, நம்ம உள்ளே போய் பேசி பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடியாட்டி காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஒரு ஆஃபீஸில், ஒரு பெரிய ஆஃபீஸ், கிட்டத்தட்ட 18 ஃப்ளோர்ஸ் கிட்டே இருக்கும் அந்த ஆஃபீஸில். அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒரு மேன் கிரே கலர் சூட் போட்டுட்டு சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. அவரோட பிஏ பார்த்து, என்னையா நேற்று என்ன நடந்துச்சு, எந்த ரிப்போர்ட்டும் இன்ன வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பிஏ அதையா சார் கேட்குறீங்க, இந்த டார்க் நைட்ஸ் ரொம்ப பண்ணுறானுங்க சார். நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட நம்மளோட பாடி கார்ட்ஸில் 20 பாடி கார்ட்ஸை காலி பண்ணிட்டானுங்க சார். அவனுங்க ஃபேமிலியெல்லாம் கீழே உட்காந்துட்டு உயிரை எடுத்துகிட்ருக்கானுங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஆஃபீஸரும் ஒன்றும் இல்லையா, ஆளுக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்து அனுப்பிவிடு, பார்த்துக்கலாம் அப்புறமா என்னென்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அந்த பிஏக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இல்லை சார், அவங்க காசுக்காக வரல, அவங்க வீட்டில் இறந்து போனவங்களுக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்யா, சொன்னதை மட்டும் செய்யண அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே இவர் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே கீழே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. உடனே அவர் என்னையா சொன்னது கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு, கேட்டுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போகிறான். வெளியே போய் டோர் ஓப்பன் பண்ணவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஐயோ இதுங்க வந்துருச்சுங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சார் சார் சார்னு கத்திட்டு உள்ளே ஓடி வரான். என்னையா ஏன் இப்படி கத்துற? சார் உங்கள் பொண்ணு வந்திருக்காங்க சார். என் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வெளியே ஓடி போவார். இவன் குடும்பம்னா மட்டும் இவனுக்கு அப்படியே பெரிய இது வப்பாண்டா, உனக்கு யாரவனாவது ஒரு செக்மேட், அப்போ பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவன் நினச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஐயோ என்னையா அங்கே நின்றுட்டுருக்கேன், அப்படிதான் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். ஸோ அப்படியே அந்த இடம் பிளாக் அவுட் ஆகுது. ஸோ இப்படியே 3 மந்த்ஸ் கழிக்குது. 3 மந்த்ஸ் கழிச்சு இப்போ கொரியாவில் ஒரு பெரிய மேன்ஷனில் ஒரு குட்டி பொண்ணு நியர்லி ஒரு 6 to 7 இயர்ஸ் உள்ளே ஓடி வரா. அத்தம்மா அத்தம்மா, எங்கே என் ஹீரோ எங்கே? ஏய் ஏம்மா கத்துற? ஹீரோஸ் 3 பேருமே மேலே தான் இருக்காங்க. எதுக்கு? எனக்கு என் ஹீரோஸை பார்க்கணும். நீங்கள் பொய் சொல்கிறீங்க அத்தம்மா, அவங்க காலையிலேயே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தானே? இல்லடி கங்கு, அவங்க மேலே தான் இருக்காங்க, நீ வேணா கூப்பிட்டு பாரு.
அத்தம்மா அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு வைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்களும் இங்கே பாரு அத்தம்மாவுக்கு குக்கிங் வேலை நிறையா இருக்குது, நான் அது பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு மேலே போயிட்டு உங்கள் ஹீரோவை கூப்பிடுவீங்களா, ஓகேவா? நீங்கள் போங்க ஆமாம்மா, நீங்கள் வந்துட்டு போங்க, சரியான போங்க, நான் உங்கள்கிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா. அப்போ அவங்களும் தூக்கி வச்சுட்டு என்னது என் தங்க குட்டி, இங்கே பாரு இப்போ நீ வந்துட்டு ஒழுங்காக போய் ஹீரோஸ் கூட்டிகிட்டு வந்தேன்னா உனக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் தருவேன் அத்தம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே அந்த குட்டி பொண்ணு சிரிச்சுட்டு ப்ராமிஸ் ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொன்னோன்னே இந்த குட்டி பொண்ணு மேலே ஓடுறா. ஹீரோ ஹீரோ எழுந்துருங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டே ஓடுறா. நேராக போயிட்டு ஒரு ஃபஸ்ட் ரூம் இருக்கும், ஸோ அதை நாக் பண்ணுறா. ஹீரோ ஹீரோ எழுந்துருங்க அப்படி சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வெளியே வராரு. அப்போ அந்த பர்சன் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாண்டு என்ன காலையிலே வந்திருக்க? ஹீரோ நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்களா? நான் கூட நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கோவமாக வந்தேன், வெளியே உங்கள் கார் இல்லையே. காரு சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம். சரி என்ன திடீர்னு இந்த பக்கம், சாப்பிட்டியா? இல்லை இல்லை இனிமே தான் சாப்பிடணும், நீங்கள் கீழே வாங்க, அத்தம்மா ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்காங்க, என் ஐஸ்கிரீம் முடிக்கிறோம், வாங்க வாங்க. இருமா மற்ற 2 பேரும் எழுப்பிட்டு போவோம், கும்பகரண மாதிரி நாள் ஃபுல்லாக விட்டாலும் தூங்குவானுங்க. சீக்கிரம் வாங்க, என் ஐஸ்கிரீம் முடிக்கிறப்போ. சரி வாங்க எழுப்புவோம், 2 ஹீரோஸையும் எழுப்பிட்டு 3 ஹீரோஸும் ஒன்றா போகணும் வாங்க அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு கடந்து அந்த பர்சனை பிடிச்சி கைப்பிடிச்சி இழுக்கிறா. அப்போ அந்த பர்சனும் இரு அப்படி சொல்லிட்டு வராரு. ஸோ நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணுறாங்க. அப்போது அந்த குட்டி பொண்ணு ஹீரோ நம்பர் 2 எழுந்துருங்க, ஹீரோ நம்பர் 2 அப்படி சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கா. அப்போது கதவை வந்துட்டு திறந்த பாடே இல்லை. கூட வந்த பர்சன் வந்துட்டு லேசாக கதவை தள்ளுறாரு, கதவு ஓப்பன் ஆகுது. ஸோ 2 பேரும் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் சரியான தூக்கம், நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. பிளாங்கெட் வந்துட்டு அப்படியே கிட்ட இழுத்து போத்திட்டு. ஸோ அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அந்த பர்சன் மேலே ஏறி உட்காந்து பிளாங்கெட் பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோ எழுந்துருங்க, என் ஐஸ்கிரீம் முறிக்கிறோம், ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க, எழுந்துருங்க ஹீரோ அப்படி சொல்லிட்டு பிளாங்கெட் பிடிச்சி இழுக்கிறான். அந்த பர்சன் பிளாங்கெட் விடாமல் அப்படியே இழுத்து மூஞ்சில் போட்டுட்டு செம்மையாக தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்த பர்சன் வந்துட்டு அந்த குட்டி பாப்பாவை தூக்கிட்டு அந்த பர்சனை எட்டி ஒரு மிதிக்கிறாங்க. அவர் பிளாங்கெட்டோடு உருண்டு போய் விழுறாரு. அப்போ ஆண்டாடே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நாயே ஒரு புள்ள எவ்வளோ நேரமாக எழுப்பிட்டு இருக்கு, கும்பகாரனை விட மோசமாக தூங்குறேன், எந்திரா அப்படின்னு சொல்லி கத்துவார். கத்தணுன்னு எந்திரிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிட்டு பிளாங்கெட் அப்படியே கீழே போட்டு போவார். அப்போ அந்த பாப்பா வந்துட்டு இந்த பிளாங்கெட் யாரும் எடுத்து வைப்பா, நீங்கள் எடுத்து வச்சுட்டு தான் வரணும் சீக்கிரம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பர்சன் வந்துட்டு அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாங்கெட் எடுத்து பெட் மேலே போட்டு போவார். அப்போ அந்த பாப்பா வந்துட்டு யார் மடிச்சு வைப்பா, நீங்கள் தான் மடிக்கணும், கீழே இருந்து ஆள் வேணா கூட்டிகிட்டு வரவா, மடிச்சு வச்சுட்டு வாங்க. ஐயோ இவ காலையிலே வந்து பாடாப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் புலம்பிட்டு பிளாங்கெட்டை மடித்து வச்சுட்டு போவார். அப்போ ஃபஸ்ட்டு அந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஓரமாக கை கட்டி சாஞ்சு நின்றுட்டு இதை பார்த்துட்டு உனக்கு இது தேவைதான்டா நாயே அப்படின்னு நினச்சிட்டு சரி நீ போய் அடுத்து இருக்க விளங்காதவனை போய் எழுப்பு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. அப்போது அந்த குட்டி பாப்பாவும் வேகமாக ஓடிடுவா கூப்பிடுறதுக்கு. அப்படி போனதுக்கப்புறம் இந்த பர்சன் ரூம் விட்டு வெளியே வருவார். வெளியே வந்தால் அந்த பாப்பா 3ஆவது இருக்க பர்சனை கூட்டிகிட்டு வரா. உடனே ஃபஸ்ட்டு வந்த பர்சன் வந்துட்டு பரவாயில்ல இந்த அரபோத நாய் எஞ்சி வராதுன்னு பார்த்தா எஞ்சி வந்துருச்சே அப்படின்னு சொல்லுவார். அது அந்த பர்சனுக்கு கேட்டுட்டு யாரா அரபோத நாய், நீ தாண்டா முழுபோத நாய் அப்படின்னு சொல்லி கத்துவார். யாரா முழுபோத நாய், நீ தாண்டா அரபோத நாயின்னு சொல்லி இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது அந்த செகண்டாக வந்த பர்சன் வந்துட்டு இவனுங்க அப்படி அடிச்சுட்டே இருக்கட்டும் வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை தூக்கிட்டு போவார். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இப்போவே கட்டி விட்றான் மச்சான், நடுவில் பின்னாடி என்ன நடக்க போதோ எனக்கு இப்போவே எதிர்காலம் ஒளிவட்டமாக தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். சொன்னோன்னே அது உனக்கு இப்போ தான் தெரியுதாடா, எனக்கு எப்போயோ தெரிஞ்சிச்சுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் கீழே போவாங்க. கீழே போனால் அங்கே வந்துட்டு அந்த குக் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்துட்டு போடியோ இன்னைக்கு நீ வந்துட்டு பெரிய சாதனை பண்ணியிருக்க தங்கம், ஏன் அத்தம்மா இவங்க 3 பேரையும் எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கியா, அதை விடவா பெரிய சாதனை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அந்த 3 பர்சன்ஸும் டிஸ்பிலீஃபாக தலையாட்டிட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போவே வந்துட்டு உங்களுக்கு முக்கால்வாசி ஒரு கெஸ் அது இருக்கும் 3 பர்சன்ஸ் சொல்லும்போதே யாருன்னு. ஸோ இட்ஸ் நன் அதர் தேன் ஜேகே, ஜிமின் அண்ட் டே. ஸோ ஃபஸ்ட் எழுப்பின பர்சன் ஜேகே, செகண்ட் எழுப்பின பர்சன் ஜிமின் அண்ட் தேர்ட் எழுப்பின பர்சன் டெஹ்யாங். இதை ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா ஸ்டோரிக்கு கண்டினியூ பண்ணலாம். அப்போது ஜேகே பார்த்துட்டு அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரு,
ஸோ அவங்க 4 பேரும் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜிமன், டே அண்ட் அவங்க அம்மா 3 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்ருக்காரு. குழந்தையும் சூப்பராக இருக்குது ஹீரோ ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சாப்பிட்றா. அப்போது ஜேகேவும் சிரிச்சிட்டே ஊட்டி விட்டாரு. அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு அப்படியே வந்துட்டு அந்த குழந்தையோட நிக்நேம் சொல்லி கத்திட்டே உள்ள வரா. ஷபு எங்கே இருக்க? அம்மா இங்கே இருக்கு, இங்கே வா அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தையும் கூப்பிடுது. அப்போ இவன் நேரம் உள்ளே வந்துட்டு, எங்கடி போனால் காலையிலேயே வீட்டில் இருக்க முடியாதா அடங்கி ஒன்றால்? எப்போ பாரு எங்கேயாவது போயிட வேண்டியது, எவ்வளோ நேரம் தேடுறது, எங்கெல்லாம் தேடுதோன்னே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரா. அப்போது ஜேகே வந்துட்டு, ஏன் உனக்கு அறிவு இல்லையா? டெய்லியும் காலைல அவன் எங்கே வருவான்னு உனக்கு தெரியாதா? ஏதோ தெரியாத மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு சைலண்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி குழந்தைய பார்த்து, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல, என் பேச்சை கேட்கவே மாட்டேல்ல நீ அப்படி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்துட்டு அந்த குழந்தைய தூக்குறா. அப்போ இந்த குழந்தைய அழுவுது, அம்மா விடுமா, அம்மா ஹீரோ பாருங்க, விட்ரியாவில் அப்படின்னு சொல்லி ஜேகே கத்துறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, இங்கே பாரு ஜேகே, நாம தான் நம்மளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு எல்லாமே பேசி முடிச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன என் குழந்தை மட்டும் உங்களுக்கு வேணுமோ? அவ்வளோதான் ஜேகே, நீ வா ஷபு, இந்த பேரை அடி வாங்கிறாத வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அந்த குழந்தை வந்துட்டு அழுவ ஆரம்பிக்குது. ஹீரோ காப்பாத்துங்க அம்மா, கொஞ்ச நேரம் நான் ஹீரோ கூட இருந்துட்டு வரேம்மா அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை அழுவுது. அப்போ அந்த அத்தம்மா வந்துட்டு, ஏம்மா குழந்தை தான் ஆசைப்படுறால, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டுமேம்மா, இங்கே பாருங்க நான் உங்கள்கிட்ட பேசல அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ ஜேகே வந்துட்டு, அடிங்க வச்சேன்னா அப்படியே உனக்கு என்னடி உனக்கு திமிரு அப்படின்னு சொல்லி ஜேகே கத்துறாரு. ஜேகே கத்திட்டு அடிக்க கையோங்கிறாரு. அப்போது அந்த அம்மாவும் டேவும் 2 பேரும் வந்து பிடிச்சிட்டு, ஜேகே அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. விட்ரா, செவலோடு சேர்த்து ஒன்று வைக்கணும்டா, எனக்கு இப்போது அவ்வளோ ஆத்திரம் வருது, எனக்கு எப்படி அவள் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே கத்துறாரு. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, இங்கே பாரு உன்னையெல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே அப்போ ஜிம்மனை பார்க்குற. ஜிம்மன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இங்கே நடக்கிற எதுவும் எனக்கு கண்ணுக்கு கூட தெரியலன்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, இங்கே நடக்கிற எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல ஜிம்மன், இங்கே நடக்கிற எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல, இங்கே நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உன் காதில் விழலை, அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கேன், பார்க்குறேன் ஜிம்மன் எத்தனை நாளைக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த குழந்தைய இழுத்துட்டு போயிடுறா. அந்த குழந்தைய அழுதுகிட்டே போயிடுது. அப்போ ஜேகே டே வந்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டு அவங்க பேசிக்கிறாங்க. என்னடா இவன் எப்படி இருக்காச்சு, டே இப்பெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல, இப்படி உட்காந்து தின்னுட்டு இருக்க, அவள் பாட்டு குழந்தைய இழுத்துட்டு போகிறா, ஏன்டா இப்படி இருக்க, எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒரு மயிரும் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே சாப்பாடு தட்டை தட்டி விட்டு போயிடுறாரு. போனோன்னே அப்போ டே வந்துட்டு, இப்போ நான் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, இல்லை போகணுமா போகக்கூடாதா, இவங்க என்னதான் பண்ணுறாங்க, டெய்லி காலையில் அவள் வந்து ஒரு கத்துறா, இவன் எனக்கு என்ன உட்காந்துருக்கான், இவன் எனக்கு சாப்பாடு வேணான்னு போகிறான், இந்த மாதிரி தான் ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கு, இன்னைக்கு நான் திங்கணுமா திங்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு டே வந்துட்டு சாப்பாடு ஒரு வாய் எடுத்து வைக்க போகிறாரு. அப்போ ஜிம்மன் வந்துட்டு, டே போய் ஆஃபீஸ் வேலையை பாரு, நினச்சேன் இந்த நாசமாக போனவன் என்னை திங்க விட மாட்டான்னு நினச்சேன், அறபோத நாய், இதனால நைட்டு தின்னுட்டு படுத்துட்டு என்னை அப்பவும் சாப்பிட விடல, இப்படி தான் என்னை போட்டு படுத்துறாங்க, இப்படி தான்ட்டு இவங்க கிட்ட பாடுபடுறது டெய்லியும் நான் அப்படின்னு நினச்சிட்டு கையை தட்டிலே கழுவிட்டு எழுந்துச்சி போகிறாரு. அப்போ அந்த அம்மா வந்துட்டு, இங்கே பாருப்பா அதெல்லாம் இல்லை, சாப்பிட்டுட்டு போப்பா கொஞ்சமாச்சு. எங்கே சாப்பிட்றது, நான் வேலை பார்க்கணும், கை கட்டினது வாய் கட்டாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டே புலம்பிட்டே போகிறாரு. ஸோ அப்போ ஜிம்மின் இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு எழுந்திரிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி போகிறாரு. அப்போ அந்த அம்மா ஜிம்மனை கூப்பிட்டு, ஜிம்மன் ஒரு நிமிஷம் இல்லைப்பா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போகிறேன், அந்த குழந்தை உன் மேலே உயிரையே வச்சுருக்கு, அந்த குழந்தைக்காகவாவது ஏதாவது முயற்சி பண்ணலாம்ல. அம்மா ஒரே ஒரு விஷயந்தான், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் யாரும் வந்ததும் இல்லை, இதுக்கப்புறம் யாருக்கும் இடம் கொடுக்க போகிறதும் இல்லை, போதும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பாட்டுக்கு போகிறாரு. ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூப்பிடுறாங்க. பட் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ இந்த அம்மா வந்துட்டு, ஐயோ அந்த குழந்தைக்காகவாவது இவன் ஏதாவது முடிவெடுக்கலாம், இவன் இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி நான் அடுத்த 2 பசங்களுக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது, காலந்தான்ப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த டேபிளில் இருந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ண போட்டுடுறாங்க. ஸோ இப்படியே இந்த சைடு வந்தால் அந்த குட்டி பொண்ணோட அம்மா ஃபவுசா, அவள் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கா, உனக்கு அறிவில்லை, எத்தனை வாட்டி இங்கே போகாதுன்னு சொல்கிறது,
சும்மா அங்கங்கே போய் இருந்துட்டுருக்க, அப்படி என்னடி உனக்கு அங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குழந்தைய போட்டு அவள் அடிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த குழந்தைய அழுது, அம்மா விடுமா அம்மா விடுமான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இன்னொரு பொண்ணு வரா. அக்கா நிறுத்து, என்னடி உனக்கு, எதுக்கு நீ இப்போ குழந்தைய போட்டு அடிச்சிட்ருக்க? உனக்கு அவங்க மேலே கோவனா அவங்க மேலே காட்டணும், இப்படி குழந்தையெல்லாம் போட்டு அடிக்காத. ஏய் உனக்கு இங்கே பாருக்கா, குழந்தைய போட்டு அடிக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ ஃபவுஸா வந்துட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது அவள் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்து நிற்குது. அவள் அப்படியே மைண்ட் வாய்ஸில், ஏன் ஜிம்மன், இல்லை எனக்கு புரியலை, ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்? இந்த குழந்தைக்காவது என்னை ஏற்றுக்கலாம்ல, நான் உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியும்ல ஜிம்மன். என்னால் முடியலை, எனக்கு நீ வேணும்னு தோணுது, எனக்கு எனக்கு என் ஜிம்மன் வேணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவள் வந்துட்டு மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே அப்படியே சீன் கட்டான இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிம்மன் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு ஏதோ ஒரு திங்கிங்கில். அப்போ அப்படி டேரெக்டாக போய் எதுலேயும் முட்டை போகிறாரு. அப்போது ஜேகே வந்துட்டு, டேய் 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 நாசமாக போகிறவனை எப்படா வண்டி ஓட்டுறாடே, உனக்குலாம் எவன்டா டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துடே மச்சான் மச்சான் இங்கே பாடுறா டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பி நிறுத்துறாரு. நிறுத்திட்டு கொஞ்ச நேரத்தில் பரலோகம் அனுப்பியிருப்பானே இவன் நம்மளை அப்படின்ட்டு, டே மயிரே என்னடா பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அப்போ ஜிம்மன் வந்துட்டு, ஒன்றும் இல்லைடா அப்படின்னுவாரு. டே என்னடா சொல்கிறா, பேசாமல் நீ வாடா, நான் வண்டி ஓட்டுறேன்டா, பரலோகம் அனுப்பிடாது மச்சான், இன்னும் கல்யாணம் கூட ஆகலைடா. டேய் ஒன்றும் இல்லைங்கிறல்ல, நீ உட்கார் நான் ஓட்டுறேன். சரி என்னென்னாவது சொல்லு, என்னென்னாவது சொல்லு. இல்லைடா என்னவோ யோசிச்சிட்ருக்கல, என்னன்னு சொல்லுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, என்னன்னு சொல்கிறா, உன் முகரக்கட்டையிலே போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கு சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான், இப்போ நீ சொல்லலை, இதுதான் கடைசி தடவை, அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன், அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல. சரி ரைட்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே திரும்பிக்கிறாரு. திரும்பிட்டு அவர் நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜிம்மன் வந்துட்டு, அது இல்லை மச்சான் ஷபு அப்படின்னு சொல்லும்போது ஜேகே டக்குன்னு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு, ஹலோ மச்சான் வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஜேகேவோட ஃபோன் ரிங் ஆகுது. ஆட நாசமாக போனதே, இதுக்கு தான் பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உடனே கால் அட்டன் பண்ணிட்டான். மச்சான் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போதுட்டே வந்துட்டு, டேய் எங்கடா இருக்கீங்க, இவங்க என்னை போட்டு படுத்துறாங்கடா, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது அதை ஏன் மச்சான் கேட்குற, கொஞ்ச நேரத்தில் நீ என்னை ஹெவனில் தான் மச்சான் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு. ஹெவனா, உன்னெல்லாம் எவன்டா ஹெவனில் விடுவான், நீலாம் ஹெல்லுக்கு தாண்டா போவேன் நாயே, அது நீயே சொல்கிறியாடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதில் சண்டை போட்டுக்கிறானுங்க. சண்டை போட்டுருக்கும்போது உடனே ஜிம்மன் வந்துட்டு, இப்போ ஃபோனை வைக்கிறியா இல்லை நான் உன்னை இங்கேயே இறக்கி விட்டு போவா. இல்லை மச்சான் நான் வச்சுட்டேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு ஃபோனை வைப்பார். வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்த வச்சே நம்மளை படுத்துறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சிட்டு சும்மா மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வராரு. ஸோ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில் போய் இறங்குறாங்க. ஸோ இந்த சைடு ஆஃபீஸில் பார்த்தா, ஆஃபீஸில் வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்க அவசரமாக வந்துட்டு ஃபைலை பார்த்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குடுன்னு ஓடி வந்து யார் மேலேயும் இடிச்சிடுறாங்க. அப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்துட்டு அந்த பர்சனோட ஃபேஸை கூட பார்க்காம ஐயோ மன்னிச்சிருக்கேன்னு பவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பர்சன் வந்துட்டு பேக் ஃபேஸ் பண்ணி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ அந்த பர்சன் பொறுமையாக திரும்புறாரு. அப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்க ஐயோ மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பர்சன் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு அப்படியே லேசாக இப்படி நிமிர்ந்து ஆட்டிடியூடோடு பார்க்கும்போது அதில் ஒரு பொண்ணு அழ ஆரம்பிச்சிடுறா. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழ ஆரம்பிச்சிடுறா. அப்போ அந்த பர்சனோட மைண்ட் வாய்ஸ், ஐயோ என்ன அழகாக இருக்கா. ஸோ அந்த பர்சன் அப்படியே நினச்சிட்டு அப்படியே ஆட்டிடியூடோடு நிமிர்ந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறா. இன்னும் மன்னிச்சிருங்க, தெரியாமல் இடிச்சிட்டேன், இன்னும் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. அம்மா ஏம்மா அழுவுற, ஐயோ அழுவாதம்மா, அழுவாதடி, ஐயோ இவங்க வேற வந்துடுவாங்களே, அழுவாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு ஷிஃபா கேட்காம அழுதுகிட்டே இருக்கா. என்ன மன்னிச்சிருக்கடா, தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. பக்கத்தில் ஜர்லின் உறைஞ்சி போய் நிற்கிறா. இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவள் கண்ணிலையும் டியர்ஸ் தேங்கி போய் நிற்கிது. ஷிஃபா அழுவுறது நிறுத்துகிற பாடே இல்லை. அவள் கண்ணிலேருந்து அப்படி டியர்ஸ் தாரையாக ஊற்றுது. ஐயோ சார் என்ன மன்னிச்சிருக்கேன் சார், ப்ளீஸ் சார், தெரியாமல் பண்ணிட்டேன். சரிம்மா அழுவாதம்மா, நான் உன்னை என்னடி சொன்னேன், எதுக்கடி இப்போ நீ அலற, ஷோ வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து மேலே கை வைக்கிறாங்க. எவன்டா அவன் திரும்பி பார்த்தா ஜேகே. என்னடா பண்ண அந்த பொண்ணு, ஐயோ மச்சா சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலடா, என்ன நம்புடா, உன்னை நான் நம்பணும்,
என்னையே தான் பண்ணியிருப்பாடா, இல்லாட்டி ஏன்டா அழுவுறா, டேய் ஜிமின் வரான்டா சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா. ஐயோ அவள் வேற வந்துட்டாளா மச்சான், போச்சுடா. அம்மா அழுவாத இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு, அழுவாதுன்னு சொல்லி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஃபேஸை பிடிக்க போகிறான். அப்போது ஷிஃபா வந்துட்டு அவன் அடிக்க போகிறான்னு நினச்சி பயந்துட்டு மறுபடியும் பேக்கில் போயிட்டு ஐயோ சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் நிஜமாவே தெரிஞ்சு பண்ணலைன்னு சொல்லி அழுகுறா. மாமா இங்கே பாரு, ஐயோ ஏன்டி இப்படி அலற அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கத்துறாரு. கத்தும்போது ஜேகே ஒன்று ஏய் ஷோ அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. சொன்னோன்னே ஷிஃபா அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறா. சொல்லு நீ என்னை திட்டுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிஃபா குழந்த மாதிரி அழுகுறா. அப்போ ஜர்லின் ரியலைஸ் பண்ணிட்டு ஷிஃபா என்னடி பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ மன்னிச்சிருக்க சார் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயை மூடுறாங்க. அப்போது ஜர்லின் வந்துட்டு ஷிஃபா வாய் மூட்டோன்னு ஷிஃபாவோட டியர்ஸ் அப்படியே ஜர்லின் கை ஃபுல்லாக ஓடுது. அப்போ ஜர்லின் என்ன மன்னிச்சிருக்க சார் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு பின்னாடி ஓடுறாங்க. திருப்பி பின்னாடி போகும்போது ஜர்லின் அப்படியே திரும்பி டேவையும் ஜேகேவையும் பார்த்துட்டே முன்னாடி போய் திருப்பி அங்கே போய் ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறா. இடிச்சிட்டு ஐயோ சார் என்ன படிச்சிருக்கேன்னு திருப்பி வந்துட்டு ஜர்லினும் ஷிஃபாவும் பவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஜர்லின் ஃபஸ்ட்டு பவ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ ஜிமின் வந்துட்டு ஜர்லினை பார்த்துட்டு அப்படியே ஷிஃபாவையும் பார்த்துட்டு திருப்பி ஜர்லினை பார்க்குறாரு. அப்போது வந்துட்டு ஜர்லின் இவர் ஏன் அங்கேயும் இங்கேயும் மாற்றி பார்க்குறாரு அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு ஷிஃபாவை பார்த்தா ஷிஃபா வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறா. அப்போ ஜர்லின் ஐயோ இவன் பவ் பண்ணவே இல்லையா, இவளை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஷிஃபா வந்துட்டு மண்டையை பிடிச்சி அப்படியே அமுக்கி படிப்புக்கில் ஐயோ சார் படிச்சிருக்கேன் சார் அப்படி சொல்லிட்டு ஷிஃபாவும் ஜர்லினும் பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அப்போ வந்துட்டு ஜிம் அவங்கள மறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. இங்கே வந்துட்டு டேவும் ஜேகேவும் நின்று பேசுகிறாங்க. டே மச்சான் என்கிட்ட மட்டும் இல்லை மச்சான், இவளுங்க இதே பொழப்பாக தான் மச்சான் சுற்றுறாளுங்க. உனக்கு தெரியும்ல நான் நல்ல பையன், நான் நிஜமாக அவளை எதுவுமே பண்ணல மச்சான் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு. ஜேகே அப்படியே ஜிம்முன்னு மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காரு. இவன் ஏன்ட்டு நம்ம பேசுறதுக்கு பதில் சொல்லாமல் அங்கே பார்க்குறான்னு பார்த்தா ஜிம்முன்னு அவ்வளோ கோத்தோட டே கிட்ட வராரு. உடனே டேக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. போச்சு இன்னைக்கு நம்ம சோழி முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு வச்சுட்டு டே அப்படியே வரைஞ்சி போய் நிற்கிறாரு. ஓகேடா மீஸ், இதோட இந்த எபிசோடை நாங்கள் இங்கே முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியலை ஆக்சுவலி வந்துட்டு இது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு. ஸோ ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்பவும் போல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஒரு புது ட்ரீம்னு கூட சொல்லலாம், ஒரு கொலாபரேஷன் எஃபர்ட். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா இன்னும் நிறைய கொலாபரேஷன் எஃபர்ட்ஸ் வரும். ஸ்டே டியூன், ஸ்டே ஹாப்பி. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிடாதீங்க. பை யுவர் அட்மின் கிறிஸ்டல் அண்ட் ஸோ பேபி கேர்ள் ஃபிக்ஸ் அட்மின் ஷிஃபா. அப்புறம் நம்ம பேபி கேர்ள் ஃபிக்ஸ் அட்மின் வந்துட்டு கொஞ்ச நாளாக காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்டியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ கிழிச்சு போட்டுருங்க. இந்த மாதத்துலேருந்து இந்த வீடியோவிலேருந்து ரெகுலராக அவங்க வீடியோ போடுவாங்க. போடலன்னா கலரை கட்டிடலாம். ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, லவ் யூ ஆல். தேங்க் யூ, பை பாய், லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் கிறிஸ்டல்.